முக்கிய செய்தி, தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் யாருக்கு என்ன துறைகள் என்பது தொடர்பான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வகிக்கக்கூடிய துறைகளுடைய விவரங்களை பார்க்கின்றோம். நகராட்சி, பொது நிர்வாகம், மகளிர், இளைஞர் நலன், காவல், குடிநீர் விநியோகம், மாற்றுத்திறனாளிகள் நலன் என்பது உள்ளிட்ட துறைகளை அவரே பார்த்துக் கொள்வார். காவல்துறை, உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர் நலன், மூத்த குடிமக்கள் நலன் என்ற அனைத்து துறைகளையும் அவரே கவனிப்பார். அடுத்ததாக மிக முக்கிய துறையாக இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை வெளியாக காண்கிறோம். தற்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்களுடைய துறைகள் தொடர்பான விவரங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக மக்கள் பவனிலிருந்து வெளியாகி இருக்கிறதை பார்க்கின்றோம். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கான இலாக்காக்கள் துறைகளை பார்க்கின்றோம். அடுத்ததாக அருண்ராஜ் ஐஆர்எஸ், ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆனந்த், புசி ஆனந்த் என்று சொல்லக்கூடிய என் ஆனந்த் தாவேக்கமுடைய பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு காண்கின்றோம். அடுத்து வெங்கட்ராமன், மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன் உணவு பொது விநியோகத்துறை என்பதை பார்க்கின்றோம். உணவுத்துறை மற்றும் பொது விநியோகத்துறை அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆனந்த் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இரு துறைகளையும் அவர் கவனித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துறைகள் வாரியான விவரங்களை தற்போது பார்க்கின்றோம். மிக இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா தொழில் துறையை கவனித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. KA செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, ஓய்வூதிய பலன்கள் துறை, ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை என்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தாவேக் அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் TK பிரபு கனிமவளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்க இருக்கிறார். சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராகவும் ஊழல் தடுப்பு அமைச்சராகவும் பொறுப்பு வகிக்க இருக்கிறார். முதலமைச்சருக்கு நகராட்சி, பொது நிர்வாகம், மகளிர் நலன், இளைஞர் நலன், காவல்துறை, உள்துறை, குடிநீர் விநியோகம், மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக மிக முக்கிய பொறுப்பு வைக்கக்கூடிய தாவேக்காவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் 2ஆம் இடம் வைக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறையும் நீர்வளத்துறையும் கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை அவர்கள் கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலாக விளையாட்டுத்துறையும் கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரிசையாக அந்த விவரங்களை பார்த்து வருகின்றோம். செங்கோட்டையன், நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்க அமைச்சரவையிலும் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த வகையில் அவருக்கு நிதித்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வகிக்கக்கூடிய இலாக்கா, அவர் பார்க்கக்கூடிய இலாக்கா நிதித்துறை என்று பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நிர்மல்குமார் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். முக்கிய துறைகளுக்கான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. கேபினட் பொறுப்பில் இருக்கக்கூடிய துறைகளுக்கான விவரங்களை வெளியாக இருக்க காண்கிறோம். இன்று அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். இதையடுத்து ராஜ்பவனில், லோக்பவனிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வெங்கடரமணன், மயிலாப்பூரிலிருந்து ஜெயித்த வெங்கடரமணன் அவர்களுக்கு உணவு பொது விநியோகத்துறை, இவர் தாவேக்கனுடைய கட்சியின் சார்பில் பொருளாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஒவ்வொருவருக்குமான அந்த இலாக்காக்கள், துறைகள் ரீதியான விவரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. என் ஆனந்த் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறையினும் பொறுப்பு வகிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் பாலா இணைப்பில். பாலா, இப்போ இந்த விவரங்களை பார்க்கிறோம். லோக்பவன் வந்து வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் பதவியேற்று ஒரு வாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படுங்கிற கேள்வி வந்து இருந்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த இலாக்கா தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல். கண்டிப்பாக கோபால், தமிழக அரசியலில் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை பட்டியல் வந்து இப்போது அதிகாரப்பூர்வமா வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 9 பேர் கொண்ட அமைச்சரவையில் முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னிடம் வந்து முக்கிய இலாக்குகளை அவர் வந்து வச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தாவேக்கா அமைச்சரவையில நிதித்துறை வந்து பொறுப்புக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள்
வழங்கப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையை வந்து அமைச்சரா ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து மின்சாரம் மற்றும் சட்டத்துறை வந்து பொறுப்பு வந்து நிர்மல் குமாராக இருக்கக்கூடிய அவருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அருண்ராஜ் என்பவர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சுப்பிரமணியன் வகித்த அந்த பகுதியாக இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை வந்து அவரு கண்காணிக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து வந்து உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் வந்து அமைச்சராக வெங்கட்ரமணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு என் ஆனந்த் அவராது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல புதிதாக அந்த 9 பேரில் அந்த இருக்கின்ற பெண் அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறையின் அமைச்சராக இதில் அமைக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை என்று தமிழ் வளர்ச்சித்துறை என அமைச்சராக ராஜ்மோகன் எக்மோர் எழும்பூர் தொகுதியில் நிற்கப்பட்டிருந்த ராஜ்மோகன் அவர் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து காரைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் வந்துட்டு இப்போதைக்கு கனிமவளத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக தாவேக தலைவர் ஜோசப் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாகம், மகளிர் நலன், இளைஞர்கள் நலன், காவல்துறை, குடிநீர் விநியோகம் மற்றும் ஆகிய உள்ளிட்ட முக்கிய துறைகளை வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியாகிய நிலையில தமிழக அரசியலில் தாவேக ஆட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பெரும் எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பல்வேறு துறைகளில வந்து மோசடிகள் நடந்திருக்கு, குடற்படி நடந்திருக்கு என்று தொடர்ந்து தாவேகவினர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அமைச்சரவை என்பது தாவேக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவில் வரவேற்பு ஏற்படுத்தப்படும் என்று பொறுத்திருந்து பார்க்கப்படும். நிச்சயமா பாலா, இதுல கூடுதலாக என்னன்னா ஒரு வார காலமாகவே இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைச்சர் பெருமக்களும் கூட ஆங்காங்கே செய்தியாளர் சந்திக்கும் போது கூட விரைவில் வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போல காங்கிரஸுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க எப்போ வந்து அவர்களுக்கான துறைகள் ஏதாவது அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் வெளியாகும் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா கோபால், இப்போதைக்கு இந்த முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அவசர காலத்தில் இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து அவர்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தினால் மேலும் சற்று பார்க்க வேண்டால் இப்ப அதிமுகவில் சில பிளவுகள் இருக்கின்றது. அதில் வந்து ஆதரவு விஜய்க்கு கொடுத்திருக்கின்ற சூழலிலும் கூட இன்னும் மற்ற இருக்கக்கூடிய அமைச்சர் பதவிகளுக்கெல்லாம் இது குறித்து கூடுதலாக அவர்கள் முடிவெடுத்து கலந்தாலோசித்துதான் அவர்கள் எடுப்பார்கள் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு அமைச்சர் தொகுதி இன்னும் நிறைய இடங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதன் அனைத்துக்கும் தேவையான தகுதியான ஆட்களை நிறுத்துவதற்காக முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நன்றி பாலா, விவரங்களுக்கு நன்றி, அண்மை விவரங்களுக்கு நன்றி.